الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم قال من خاف أدرجه والنزل بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்துள்ள அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் என் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான தங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் நகரவர்கள் கியாமத்தினால் வரக்கூடிய உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வும் அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி தோன்றுகின்றார்களோ அத்தனை விடயங்கள் எடுத்து நடக்கும்படியும் எவைகளில் வேண்டாம் என்று தடுக்கின்றார்களோ விளக்கின்றார்களோ அத்தனையிலிருந்து தரவிந்திருக்கும்படி முதல் எனக்கும் அப்பா நண்பருக்கும் வசியத்திலும் அன்பு கட்டளைகள் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய வெளிரங்கமான பாவத்தை விட மனிதர்களுடைய உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்பது இன்று அதிகரித்து விட்டது. மனிதர்கள் வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை விட உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்பது அது அதிகரித்து விட்டது. எனவேதான் பெருமக்கள் விளங்கப்படுகிறார்கள், அடியார்கள் நஃபீலான இபாதத் செய்வதை விட பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பது என்பது அந்த மனிதனுக்கு மிக ஏற்றமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், ஏற்றை சக்தியில் தண்ணீரை நிரப்பினால் எப்படி தண்ணீர் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோ அதை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், இது அறிவித்து இல்லாதவர்களே என்ற ஓட்ட சக்தியில் தண்ணீர் நிரப்ப போராடி. எனவே எப்படி இந்த ஓட்டை சக்தியில் தண்ணீர் ஏற்பது போன்றுதான் சில பயங்கரமான பாவங்களை உள்ளத்திலே சுமந்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான சில பாவங்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டு இபாதத் செய்வது என்பது அந்த இபாதத்திலே பிரகாசம் என்பது நிச்சயமாக வராது, பிரகாசம் கிடைக்காது. எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லாம் வெளிரங்கமான பாவங்களை உங்களுடைய வாழ்க்கையில விட்டு விடுங்கள். வெளிரங்கமான பாவம் மது, குடி, அறாம், விபச்சாரம், பக்தி, களவு, பொய், இதெல்லாம் வெளிரங்கமான பாவம். அல்லாஹ் சொல்றான், இந்த பாவத்தை விடுங்க.
மறைவான பாவங்கள் உள்ளது, உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவம் உள்ளது. இந்த பாவங்களை விரும்பி குர்ஆன்ல மிக தெளிவாக உள்ளத்துடைய பாவத்தை எல்லாம் விருமாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, மனிதனுக்கு வெளிரங்கமான பாவம் என்பது ஒரு சில நேரத்தில் செய்வாரு, அவருக்கெல்லாம் இதாயத்தை கொடுத்து அவர் திரும்பிடுவார், அந்த பாவத்தொட்டு நீங்கிடுவாரு. ஆனா உள்ளம் சம்பந்தமான பாவம் இருக்கிறது, இது வெளியில காட்ட முடியாது, இதற்கு மருந்தும் செய்ய முடியாது, இதற்கு எந்த வழியும் இல்ல, மனிதர்கள் இதை பார்த்து கொண்டு நிற்க மாட்டாங்க. ஆனா இந்த பாவம் என்பது, உள்ளத்தை வரக்கூடிய பாவம் என்பது அது பயங்கரமானதாக இருக்கின்றது. உள்ளத்துடைய பாவங்களில் எங்களுக்கு தெரியும், இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள், வெளிரங்கமாக செய்யக்கூடிய பாவத்தை விட உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவம் இருக்கின்றது, இது 70 மடங்கு பயங்கரமானது. வெளிரங்கமான பாவத்தை விட உள்ரங்கமான பாவம், உள்ளத்துடைய பாவம் என்பது 70 மடங்கு பயங்கரமானது என்று இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய பாவத்தின் தாய், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாவத்தின் தாய், வெளிரங்கமான பாவத்தின் தாய் யார் தெரியுமா? அது மதுபோதை என்பார்கள். உம்முல் ஹபாயிஸ், பாவத்துடைய தாய் மதுபோதை என்பார்கள். அதே போல் உள்ளத்துடைய பாவத்துடைய தாய் யார் தெரியுமா? பெருமை என்று இந்த பாவம் இருக்கு, இது பாவத்தின் தாய் என்பார்கள். ஏனென்றால் பெருமை என்பது அது அல்லாஹ்வுக்குரியது, இது உள்ளம் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு பாவம். இந்த பாவம் வரும்பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஈமானை, எங்களுடைய அமல்களை, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நாசமாக்கக்கூடிய ஒரு பாவமாக இந்த பெருமை என்ற பாவம் இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து சொன்னார்கள், மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர், யாருடைய உள்ளத்துல அணுவளவும் இந்த பாவம் இருக்குமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னah, அந்த மனிதன் சுவனம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருமை என்ற பாவத்தை குறித்து சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்துல பெருமை என்ற இந்த மோசமான பாவம் இருக்குமோ, அந்த மனிதன் சுவனத்துடைய வாடையையும் நுகரமாட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, வெளிரங்கமான பாவத்துக்கு மருந்து செய்யலாம், அதை விட்டு விடலாம், மனிதர்கள் பார்க்கிறாங்க அதனால் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று விட்டு விடலாம். உள்ளத்தில் வரக்கூடிய இந்த பாவம் இருக்குது, இந்த பாவத்துக்கு எப்படி மருந்து செய்வது? எனவே இந்த பாவத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மன் தக்கபர வதஅஹுல்லா, யார் இந்த பெருமையை சுமந்து இந்த உலகத்திலே வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை என்ற இந்த பாவத்தை குறித்து சொன்னார்கள். நான் சொல்றேன், இப்ப இந்த பாவத்துடைய பயங்கரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சொன்னார்கள், எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால ஒருவர் இடது கையால தின்று கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வலது கையால தின்னுங்க என்று அந்த மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசிக்கும் பொழுது அவர் சொன்னாரு, என்னால முடியாது என்று சொன்னாரு. உடனே அவருடைய அடுத்த கை அவர் உயர்த்தும் பொழுது அது சொத்தியாக, அது ஊனமுற்ற அந்த கை என்பது அப்படி சோகையாக ஆகிய நிலையிலே நாங்கள் கண்டோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள், அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமைதான் அவனை அந்த வலது கையால் சாப்பிட விடாமல் தடுத்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். பெருமை என்பது அவ்வளவு பயங்கரமான அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கின்றது. இந்த பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அதமாக ஒழுக்கமாக பெருமைக்கு சொந்தக்காரன் பேசுகின்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம். நான் என்ற மமலைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் இறக்கிறோம் என்று சொல்லி. ஆனா நாங்க கழிவுகளை சுமக்கக்கூடிய நாங்க
இன்றைக்கு பார்க்கிறோம் அன்பானவர்களே. இந்த பெருமை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேமத்துகள், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அவள் பாக்கியங்களை வைத்து நாங்கள் பெருமை அளித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, பெருமை என்பது பயங்கரமானது. அது சில விடயங்களால பெருமை என்பது ஏற்படும். முதலாவது பெருமை ஏற்படக்கூடிய ஒன்றான விடயம்தான் யாரிடத்துல அறிவு, ஆற்றல், திறமை இருக்கின்றதோ இந்த மனிதனுக்கு பெருமை ஏற்படும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு சேவைகள் அப்படிப்பட்ட ஆற்றலோடு, அறிவோடு, இன்னோடு இருக்கக்கூடியவர்கள் பெருமை இல்லாமலும் இருக்கிறார்கள். ஆனா பெருமைக்கு வழி அறிவாக இருக்கின்றது, இல்மாக இருக்கின்றது. இல்மை சுமந்தவரிடத்துல எப்படியும் அது அந்த சுமக்கப்பட்ட இல்மது பெருமதியானது. ஆனா பெருமை வரக்கூடாது. ஷைத்தான் இல்மின் ஊடாக, அறிவின் ஊடாக மனிதனுக்கு மத்தியில் பெருமை என்ற நோயை கொண்டு வரான். உங்களுக்கு தெரியும், ஷைத்தானும் ஆரம்பத்தில் இல்மு கொடுக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் மலக்குமார்களுடைய ஒத்தாதாக இருந்தான். அன்பானவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, பெருமையாக நினைத்தான், பெருமை அடித்தான். நான் எப்படி ஒரு அறிவாளி, அல்லாஹ்வுடைய மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு சுஜூத் செய்வது என்று பெருமையாக நினைத்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனை அப்படியே துரத்தி விட்டான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நடிகார்களே, இல்மினூடாக ஒரு மனிதனுக்கு பெருமை வரும். எங்களுக்கு தெரியும், வரலாறுல பார்க்கலாம். ஒரு யஹூதி, அவர் பெருமையோடு, அவர் அறிவாளியாக இருக்கிறாரு, இல்முள்ளவராக இருக்கிறாரு. அவர் பெருமையாக சொல்றாரு, நான் மிகப்பெரிய அறிவாளி, எனது கேள்விகளுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது என்று பெருமையோடு, ஆணவத்தோடு, எனது அறிவுக்கு யாரும் நிகரில்லை என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும், பிஸ்தானி என சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை நேசர், அல்லாஹ்வுடைய இறை நேசர் செய்வர் 9 வயதுடையவராக இருக்கிறாரு. இவருடைய உள்ளத்துல பெருமை வந்தது. எனக்கெல்லாம் தெரியும், எனது கேள்விகளுக்கு யாராலும் பதில் கொடுக்க முடியாது என்று அவருடைய உள்ளத்தை நினைத்திருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கோ, என்னோட பேசக்கூடிய அளவுக்கோ யாரும் அறிவாளிகள் இல்லை என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தால், ஒரு மனிதனுக்கு ஈழ்வினூடாக, அறிவினூடாக, ஆற்றலினூடாக, திறமையினூடாக பெருமை வருவதென்பது அது ஷைத்தானுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த யஹூதியத்தில் அப்படி வந்தது. அந்த நேரத்தில் பிஸ்தானி என சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை நேசர் 9 வயதுடையவர், அவருடைய பெருமையை அல்லாஹ் அவரை கொண்டு உடைக்கிறான். இவர் சொன்னாரு, நீங்க யாரும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொன்னீங்க, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த பிஸ்தானி என சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை நேசத்தை அந்த யஹூதி சொல்றான், ஒன்றுதான், அது 2 இல்ல, 2 தான், 3 இல்ல, 3 தான், 4 இல்ல, 4 தான், 5 இல்ல, 5 தான், 6 இல்ல, 7 தான், 8 இல்ல என்று இப்படி அடுக்கிக் கொண்டு போகின்றார். இமாம் அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ் இறை நேசர் பிஸ்தானி ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒன்றுதான், அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுகின்றேன், ஒன்றுதான், 2 இல்ல, இந்த உலகத்தினுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான், அவங்க 2 பேர் அல்ல, 2 தான், 3 அல்ல, இந்த உலகத்திலே அல்லாஹ் இரவு பகல் என்று அல்லாஹ் 2 தான் வைத்திருக்கின்றான், 3ஆவது என்பது ஒன்று இல்ல, 3 தான், 4 இல்ல, இந்த உலகம் அழிந்த பின்னால் 3 விடயங்கள் தான் பாக்கியாகும். அதில் அல்லாஹ் உலகத்துல படைச்ச பேனை என்பது அரிஷ், குர்சி, இதுதான் உலகத்துல மீதமாகும். இது 3 தான், 4 இல்ல, 4 தான், 5 இல்ல, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வேதங்கள் இறக்கியது 4 தான், அது 5 இல்ல, 5 தான், 6 இல்ல. அவர் சொல்றாரு, இஸ்லாத்துடைய கடமைகள் அது 5 தான், 6 இல்ல, 6 தான், 7 இல்ல. இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு வெறுமனே 6 நாட்களில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தார் என்று குர்ஆன்ல சொல்றார். அது 6 தான், அது 7 இல்ல, 7 தான், 8 இல்ல. இந்த வானம் இருக்கின்றது, இது 7ஆக தான் இருக்குது, அது 8 இல்ல, 8 தான், 9 இல்ல. சொர்க்கத்துடைய வாயல்கள் என்பது அது 8 தான், 9 இல்ல, 9 தான், 10 இல்ல. அன்பானவர்களே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அந்த ஒட்டகத்தை, அந்த குதிரையை கொலை செய்தவர்கள் அவர்கள் 9 பேர் தான், 10 இல்ல, 10 தான். என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜில போய் ஒருவர் குர்பானி கொடுக்க அவர் இல்லை என்று சொன்னா 10 நோன்பு பிடிக்க வேண்டும், அது 11 இல்லை என்று இந்த அறிவை அவர் வெளிப்படுத்தினார்.
எனவே ஏன் இதை சொல்றேன்டா, அந்த யஹூதிக்கு இல்மினூடாக, அறிவினூடாக, ஆற்றலினூடாக பெருமை வந்தது. அல்லாஹ் இந்த இறை நேசரை கொண்டு அந்த பெருமையை அல்லாஹ் தகுதிபடியாக்குறான். எனவே ஒரு மனிதனுக்கு பெருமை வருவது ஒன்றுதான் அறிவு, இல்மு. இல்மினால் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக பெருமை வரும். அப்படி வரும்பொழுது நாங்கள் பெருமையை தடுக்க வேண்டும். அதற்கு நான் வழி சொல்லுகின்றாக. இல்மினூடாக பெருமை வருகின்றதா? இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இல்முடைய சபையிலே அவர்கள் ஏதாவது படித்து கொடுப்பதாக இருந்தா ஓதக்கூடிய துஆ என்ன தெரியுமா? ஓதக்கூடிய இறை வசனம் என்ன தெரியுமா? சுப்ஹானக லா இல்ம லனா, அல்லாஹ் நீ தூய்மையாக விட்டால் எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்த அறிவை தவிர வேற எந்த அறிவும் இல்லை என்று இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவருடைய மஜ்லிஸிலே இப்படி சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, அதை போல இபாதத்தின் ஊடாக ஒரு மனிதனுக்கு பெருமை வரும். நான் இவ்வளவு இபாதத் செய்கிறேன், நான் இவ்வளவு விக்ர் செய்கிறேன், இவ்வளவு ஸலவாத்துகள் ஓதுகிறேன், இப்படி அமல்கள் செய்கிறேன் என்று இபாதத்தின் ஊடாக ஒரு மனிதனுக்கு பெருமை வரும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்துல 500 வருடம் அமல் செய்த ஒரு மனிதன் வருவாரு. அல்லாஹ் கேட்பான், இந்த அருளார நீ சுவனம் நுழைகின்றியா, இல்லாவிட்டால் ஒரு இபாதத்தை கொண்டு சுவனம் நுழைகின்றியா? அந்த மனிதன் சொல்லுவான், 500 வருடம் இபாதத் செய்திருக்கிறேன், எனவே இந்த அமலை கொண்டுதான் சுவனம் நுழையணும். அல்லாஹ் சொல்லுவான், சுவனத்துக்கு நுழை. மலக்குமார்களுக்கு சொல்லுவான், ஆனா நரகத்துடைய வழியாக தான் இவரை சுவனத்துக்கு அனுப்பணும். நரகத்துடைய வழியாக நான் சோனத்துக்கு அனுப்பணும். இவர் நரகத்துடைய வழியில் நடக்கும் பொழுது இவருக்கு ஒரு விதமான தாகம் ஏற்படும். அங்கே இருந்து ஒரு தண்ணீர் இருக்கும், ஒரு கோலம் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை பெறுவதாக இருந்தால் 500 வருடம் இபாதத்துகளை கொடுக்கலாம் பெறணும். எனவே இபாதத்தை கொண்டு பெருமை வரக்கூடாது. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சுவனம் நுழைய மாட்டாங்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இபாதத்தினூடாக ஒரு மனிதனுக்கு பெருமை ஏற்படலாம். அதனாலதான் பாருங்க, நாங்கள் சுவனத்துக்கு தகுதி இல்லை என்பதை பெருமக்கள் இமாம் பூசரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் அழகா ஓதுவாங்க. இலாஹி லஸ்துல் ஃபிர்தௌஸி ஆஹிலா வலா அக்வா அலா நாரில் ஜஹீம். சில பழமை வாய்ந்த பள்ளி வாய்ப்பல்ல, வேறுவல போன்ற கழுத்தர் போன்ற பகுதிகளில் ஜும்மாவுக்கு போனா தெரியும், அங்கு இதை ஓதுவார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இலாஹி லஸ்துல் ஃபிர்தௌஸி ஆஹிலா, நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவன் இல்லையா அல்லாஹ். வலா அக்வா அலா நாரில் ஜஹீம், நான் இந்த அமல்களோ சுவர்க்கத்துக்கு தகுதி இல்லையா அல்லாஹ். வலா அக்வா அலா நாரில் ஜஹீம், யா அல்லாஹ் நரகத்துடைய வேதனை அனுபவிக்க எனக்கு சக்தியும் இல்லையா அல்லாஹ். எனவே ஃபஅப்னி தௌபத்தன், யா அல்லாஹ் இந்த தௌபாவை கபூல் செய் என்று ஓதுவார்கள். எனவே ஏன் இதை சொல்றேன் என்று சொன்னா, ஒரு மனிதனுக்கு இபாதத்தினூடாக பெருமை வரும். ஏன் இபாதத்தை பற்றி சொர்க்கம் நுழையலாம் என்று ஆசை வரும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக எங்களோட இபாதத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மேலானது. இதனூடாக பெருமை வருதா? அதான் பாருங்க, தெளிந்த உடனே நாம் என்ன ஓதுகிறோம்? தெளிந்த உடனே என்ன ஓதுகிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொல்றதில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். பாவம் செய்தாதானே மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ்வுக்கு தொலை இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்திருக்கிறோம், ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள், உங்களோட தொழுகையினூடாக நான் தொழுவிட்டேன், என்ன கடமை முடிஞ்சிருச்சு, நான் தொழுகையாளி என்ற அந்த பெருமை தைரியம் வருகின்றது. எனவே அதை உடைய அஸ்தக்ஃபிருல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இபாதத்தினூடாக பெருமை வரும். அடுத்த விடயம் என்னண்டா, நாங்க 4 பேர் மாஷா அல்லாஹ் பள்ளியோடு தொடர்பா இருக்கிறோமா, யாரும் பள்ளியோடு தொடர்பா இல்லையா, அவங்கள பார்த்து ஏளனமா பார்க்கிறது. நாங்க மாஷா அல்லாஹ் தொழுகிறோம், இபாதத் செய்யறோம், இப்படி அமல் செய்யறோம், பாருங்களே அவரை
அவரை பாருங்க, இவரை பாருங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, குர்ஆன் சொல்லுது உங்கள்கிட்ட பத்தி அடுத்தவர்களுடைய கேள்வி, அதாவது உங்கள்கிட்ட கேட்கப்பட மாட்டாது. சயீர் என்ற நரகவாசிகளை பத்தி உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம் என்று குர்ஆன்ல சொல்றான். கவலைப்படலாம், பேசலாம், அவர்களுக்கு உபயோகிக்கலாம். ஆனா அவரை பாருங்க, இவரை பாருங்க என்று எங்களோட அமல பெருமையை நினைச்சு பேசுவது என்பது அது எங்களுடைய ஈமான பாதிக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, அடுத்தது பெருமை வரக்கூடிய ஒன்றுதான் ரியாசத், தலைமைத்துவம், பொருளாதாரம். இதைப்போல இவைகளையும் பெருமை வரும். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இதெல்லாம் சாதாரண விடயம் இல்ல. எங்கட சல்லி பவர், எங்கட பண பலம், எங்கட திறமையின் பலம், அதை போல எங்கட ஆட்சியின் பலம் என்று ஒரு பெருமை இங்கேயும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, காதிசியாவுடைய யுத்தம் நடக்கும் பொழுது மதீனாவுடைய மண்ணில உமர் 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 என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பேச்சுதான் சரிதாக போய்க் கொண்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியோட செய்தியை கேட்கிறதுக்கு மதீனாவுடைய எல்லையில போய் நிற்கிறாங்க. காதிசியா என்று ஒரு வாராரு, தகவல் நியூஸ் எடுத்துக்கொண்டு வராரு, யுத்தத்துடைய செய்தி எடுத்துக்கொண்டு வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தில் ஏற்றி கடிவாளத்தை முடிச்சு கொண்டு அவர்கிட்ட கதை கேட்டுக்கொண்டு வராங்க, நிலைமை என்னன்னு சொல்லி. இவருக்கு தெரியும் இவர்தான் அமீருல் முஃமினீன், மூன்றில் ஒரு பகுதி ஆட்சி செய்யக்கூடிய அமீருல் முஃமினீன் என்று தெரியாது. ஒரு சாதாரண மனிதனை ஏற்றிக்கொண்டு கடிவாளத்தை கொடுத்து கொண்டு வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீன் என்று சொல்லும் போதுதான் வந்தவருக்கு இறங்கிச்சு நாட்டுடைய ஜனாதிபதி தான் இந்த கடிவாளத்தை பிடிச்சு வாராரு. எவ்வளவு ஒரு மென்மையான, அதாவது பெருமை இல்லாத வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்பாவுக்காக வேண்டி ஒரு நல்ல ஆடை அணிந்திருக்கிறார்கள், நல்ல ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. குத்பாவுக்கு இறங்கினு சொன்னாங்க, இந்த பழைய ஆடையை கொண்டு வாங்க. இந்த ஆடையை உடுத்திருக்கும் பொழுது உள்ளம் சொல்லுது, உமர் அழகா இருக்குது, உமர் கம்பீரமா இருக்குது, நல்ல வாட்ட சாட்டமா இருக்குது என்று பெருமை உள்ளத்துல போல இருக்குது. எனவே இந்த ஆடையை எடுத்துட்டு போக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அளவுக்கு பெருமைகளாக இருந்தாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, எங்கட சமூகத்துல கட்டாயம் பேச வேண்டிய ஒரு விடயம் தான். இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னா செல்வ செழிப்போட வாழ்றோம், எங்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வம் என்பது பெருமை அடிப்படையில் எத்தனையோ பேருடைய கண்ணீரை தொடக்க தந்திருக்கிறான், இதற்கு சோதனையாக தந்திருக்கிறான். இது பெருமை அடிப்படைகளுக்கு அல்லாஹ் தரல. அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்க தந்ததிலிருந்து கொடுங்க, நாங்க தந்ததிலிருந்து கொடுங்க. அல்லாஹ் சொல் நாங்க தந்தது அதிலிருந்து கொடுங்க என்று சொல்றான். அல்லாஹ் சொல்லல மிம்மா கசப்தும், நீங்க சம்பாதிச்சதிலிருந்து கொடுங்க என்று சொல்லல. எனவே அல்லாஹ் மனிதர்களுக்கு பெருமை இல்லாமல் ஆக்கிக் கொண்டு குர்ஆன்ல பெருமைகளை தகுதிபடி ஆகிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு இன்னும் நாங்க இந்த பாவம், இந்த உள்ளம் சம்பந்தமான பாவத்தோடு இன்னும் தொடர்பா இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, கவலையான ஒரு விடயம், ஏழைகள் மௌத்தாகினா தனவந்தர்கள் போக மாட்டாங்க, செல்வந்தர்கள் போக மாட்டாங்க. இந்த சின்ன ஊரு அங்கெல்லாம் போகணுமா, சரி ஏதாவது கொடுத்துடுவோம், ஆனா போக்குவரத்து வேண்டிய நிலைப்பாட்டுல பணத்தால எதையும் செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு எங்களோட சமூகம் ஆகிட்டாங்க. அதை போல ஏழை திருமணங்களுக்கு போறதில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியானவர்களுக்கு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில வந்து கேட்கிறாங்க, பள்ளியுடைய ஹிதமத்து செய்யக்கூடிய, பள்ளியுடைய ஹிதமத்து, பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பெண்ணை எங்கே கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை காணல, அவ எங்க என்று சொன்னா அவ அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து மௌத் ஆகிட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் எனக்கு அறிவிக்கல? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தை நீங்க தூக்கமா இருப்பீங்க, உங்களோட தூக்கத்தை கலைக்க கூடாது இல்லவா? எனவே நாங்க உங்களுக்கு சொல்லாம நாங்க அழகான முறையில கடமைகளை செஞ்சு அந்த பெண்ணை நாங்க அடக்கம் செஞ்சிட்டோம் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயம் என்று சொல்லல, சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, இதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகினா என்ன எழுப்பிருப்பீங்க, நானு ஏழைகளுக்கு பெருமாறு, இவரை பெருமாறு, அவர் பெருமாறு நடக்க கூடாது என்று அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்க, ராயிபுடைய ஜனாஸா துருவணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரஸ்தானத்துல போய் ஜனாஸாவுடைய தொழுகை தொழுதாங்க. எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை இல்லாத மனிதர்களோடு இப்படிதான் இருக்க வேண்டும்.
பண்போடு இருக்க வேண்டும். எவ்வளவுதான் பணம் சொத்து செல்வம் சம்பாதித்தாலும் ஒரு நாள் கண்ணை மூடி வந்து இந்த எல்லாம் பெருமையை விட்டுட்டு தான் போறோம். எனவே பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான். அன்பானவர்களே, அல்லாஹ்விலே பெருமை என்பது இந்த பணம், இந்த பொருளாதாரம், இவைகளின் ஊடாக மனிதனுடைய உள்ளத்தில் வரும். இன்னும் பார்க்கலாம், எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைச்சிட்டா எப்படி நடந்து கொள்வார்? சாதாரணமாக ஒரு கிரிக்கெட்டுடைய ஒரு மேட்ச்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டா எங்களுக்கும் இல்ல, எங்களுக்கு ஒரு ரூபாயும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு 100 வெற்றி கண்டா ஏதோ ஒன்று நாம சாதித்த மாதிரி சந்தோஷத்துல குளித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்விலே புனிதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமான பூமி அந்த மக்காவுடைய பூமி. அழுதலையும் போனார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா என சொல்லக்கூடியவரு ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, 2 ரக்காத்து தொழுவ அனுமதி தாங்க, இந்த காபாவுக்கு உள்ளால மதீனாவுக்கு விஜயத்து போக போறேன், எனக்கு அனுமதி தாங்க என்று கேட்கும் பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னாரு, போக அனுமதி தர முடியாது என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்தாலும் எப்பொழுதும் மக்காவுடைய தோளோடு தான் இருப்பாங்க, மக்காவுடைய முஹப்பத்தோடு தான் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பூமி, கண்ணியமான பூமி. அன்பானவர்களே, அல்லாஹ்விலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கால மக்காவுடைய வெற்றி கிடைக்குது. அன்பானவர்களே, அஹ்லாக்க, அதப, ஒழுக்கத்தை, பெருமை இல்லாத வாழ்க்கையை படிக்க வேண்டிய இடம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமான பூமிக்கு வராங்க. எப்படி வராங்க தெரியுமா? வெற்றி கொண்டு வராங்க. வெற்றி கொடியை உயர்த்தி வரல, வெற்றி கொடியை உயர்த்தி வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரும்பொழுது தனது நெஞ்ச அப்படியே ஒட்டகத்துல சரிச்சு கொண்டு தான் ஒரு அடிமை என்பதை உணர்த்து கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க மக்காவுடைய வெற்றி எடுக்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விலே எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செல்வத்தோடு இருந்தா எப்படி நடக்கணும் என்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்விலே இன்றைக்கு எந்த கலீஃபா அப்படி செய்வாரு? அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிட்டாரு. ஒரு கண் இல்லாத பெண்மணி சென்றார், இந்த நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிட்டார் என்று. நீயே கண் இல்லாத பெண்ணம்மா, நீ எப்படி சொல்லுவாய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் என்று? ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கிறேன், கண் இல்ல, எல்லாம் இடத்துல நஜீஸ் பண்ணி இருப்பேன், எனக்கு யாரும் என்ன பராமரிக்கல. ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய நேரத்துல என்ற வீட்டுக்கு வந்து எனது எல்லா விடயங்களும் அழகான ஹிதுமத்தை செஞ்சுட்டு என்ன அழகான முறையில உடுத்தாட்டிட்டு தான் போவாங்க. இன்றைய நாள் அவர்கள் வரவில்லை, எனவே நான் விளங்கிக்கின்றேன் இன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டாங்க என்று. அன்பானவர்களே, அல்லாஹ்விலே சஹாபாக்கள் பதவியில உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது எப்படி நடக்கணும் என்று காட்டி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் கொடி உயர்த்த வேண்டிய இடத்துல எப்படி நடக்கணும் என்று காட்டியிருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு வாழ்க்கையில முன்மாதிரி சஹாபாக்கள் தான். எனவே குறிப்பாக ஒரு விடயத்தையும் சொல்லணும். எங்களுக்கு தெரியும், இந்த காலம் நாங்கள் அடைஞ்சிருக்கிற காலம், எங்களுடைய கலாச்சாரங்கள் அதிகமாக தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நேரத்துல வந்திருக்கிறோம். வருஷம் முடிய போகுது. எனவே கவலைக்குரிய விடயம், சின்னம் சிறியர்கள் போடுறாங்க, உம்மா வாப்பாவுடைய தர்பியத் இல்ல, உம்மா வாப்பா பாவத்துக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க, இதை பத்த வைங்க அதை பத்த வச்சு சந்தோஷமா இருக்க நரகத்துடைய அந்த நெருப்பை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றார்களுக்கு இது மிக மோசமாக இருக்கும். ஏண்டா இப்ப பழக்கிறதுதான் கடைசி வரைக்கும் வரப்பொழுது அது எங்களுக்கு நரக நெருப்பா வந்துடும். நாங்க மௌத்தா போனாலும் இந்த மாதிரி அனாச்சாரங்களை செய்தா சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய உம்மா அப்பங்களுக்கு இப்படிதான் வாங்கி தந்து அனுப்புவாங்க என்று இது வாழையா போனா இந்த நெருப்பு எங்களுக்கு நரக நெருப்பா வந்துடும். எனவே அன்பானவர்கள், அல்லாஹ்விலே அதிலும் குறிப்பாக சில நிறுவனங்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள் எங்களோட பேர் உயர்ந்திருக்கணும், எங்களோட பிசினஸ் பேர் உயர்ந்திருக்கணும் என்ற காரணத்தினால அப்படியே பட்டாசுகளை கொடுத்து, எங்களுக்கு தெரியும் வானத்தில் ஒவ்வொரு அவர்களுடைய பேர் வாரமாக எல்லாம் எங்களோட களிமா சொன்னவர்கள் இந்த பாவத்தை செய்யறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்ப செய்யற பாவம் தெரியுமா? பெருமைக்கு எங்களுக்கு பணம் இருக்குது, எங்களோட பணத்தை கொண்டு நாம் அப்படியும் சரி பெறுவதற்கும் எங்களுக்கு இப்படியும் வழி இருக்குது என்று எத்தனை நிறுவனங்கள் கூட, களிமா சொன்ன எத்தனை நிறுவனங்கள் கூட இப்படியான அனாச்சாரங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, நாங்கள் அனாச்சாரங்களுக்கும் இந்த நெருப்புக்கும் பணத்தை அழிச்சு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் தேவையோடு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கவலையோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு பொருளாதாரம் என்பது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டில் நிலைமையில எங்களுடைய முஸ்லிம்கள் மிச்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மனிதர்களை போய் தேடி இந்த மாதிரி காலங்கள்ல படிக்கக்கூடிய தகுதியான குழந்தைகளுக்கு நாங்கள் அந்த மாதிரி விடயங்களை செஞ்சு கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான புக்களை வாங்கி கொடுக்கிறது, இப்படி எதுவுமே இல்லாம பணங்களை பட்ட வச்சு கொண்டு இருக்கிறோம். இஸ்லாம் இஸ்ராஃப ஹராமாக்கி இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று பெருமை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நல்ல பாவங்களை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் எங்களால் தாங்க முடியாத சோதனைகளையோ கஷ்டங்களையோ தந்துவிடாத ரஹ்மானே. ரப்பி ரஹ்மான், உலகத்திலே ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கும் பொழுது ரப்பி ரஹ்மானே ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு யாருக்கும் பாரம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கலிமாக்கள் மேன்மை தாங்கிய கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு இந்த உலகத்துக்கு சலாம் கொடுக்கும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஏழைகளான மிஸ்கின்களான உங்களுடைய துஆவை உன சன்னிதானத்தில் மிகவும் பெரிதாமத்தை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.